வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள அம்மம்பாளையம் காந்திபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் வரதராஜ் மகள் அம்சவல்லி. இவருக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பகுதியைச் சேர்ந்த சரவணன் என்பவருக்கும் கடந்த 2023ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது. தம்பதியிடையே குடும்ப தகராறு காரணமாக அம்சவல்லி தனது தாய் வீட்டில் வசித்து வருகிறார். கணவர் குறித்து ஆத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இருதரப்பையும் போலீசார் அழைத்து பேசாமல் இன்ஸ்பெக்டர் மலர்கொடி ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. மேலும் அம்சவல்லியின் தாயார் நிர்மலா தேவியை தரக்குறைவாக இன்ஸ்பெக்டர் பேசியதாக கூறி நிர்மலா தேவி மற்றும் உறவினர்கள் மகளிர் காவல் நிலையம் முன்பு மறியலில் ஈடுபட்டனர். அவர்களை டிராபிக் போலீசார் சமாதானம் செய்தனர். மறியலால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நாங்க என் பொண்ணோட வாழ்க்கை போயிடுச்சுன்னு நாங்க கேஸ் கொடுத்தேன். கேஸ் கொடுத்ததுக்கு கேஸ் எடுக்க மாட்டாங்க. நீ கள்ளக்குறிச்சியில போய் தான் கொடுக்கணும், இங்க எடுக்க மாட்டான் அப்படின்னாங்க. இல்லைங்க மேடம், எங்க வீட்டுல இருந்துதான் நாங்க எங்க வீட்டுல விட்டுட்டு அவன் போனதுனால நான் எங்க ஊர் பக்கம் தான் கேஸ் கொடுக்க முடியும்னு நான் சொன்னதுக்கு, நீ எங்க கொடுத்தாலும் சரி நீ அங்கதான் போகணும், நான் எடுக்க முடியாது அப்படின்னாங்க. உடனே திருப்பி வந்துட்டு அதுக்கப்புறம் என்னன்னாங்க, அவங்களை கூப்பிட்டு பேசுறேன்னு சொல்லிட்டு அவங்களை கூப்பிட்டு பேசினாங்க. பேசின பாடு திருப்பி நாங்க அவங்க பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கு வரல. ஒத்துக்கு வராம அவங்க திருப்பி எழுதி வாங்கி இவங்க என்னன்ட்டாங்க, திருப்பி தேதி நாங்க சொல்றோம், நீங்க அப்ப வாங்கன்னு சொல்லி மேடம் சொன்னாங்க. நாங்க திருப்பி 4ஆம் தேதி ஒண்ணு சொன்னாங்க, 6ஆம் தேதி ஒண்ணு சொல்லி எங்களுக்கு லெட்டர் பேர் போட்டாங்க. ஆனா அவங்களுக்கு லெட்டர் போடல, எங்களுக்கு மட்டும் லெட்டர் போட்டாங்க. அது மேடமே பேசிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், அவங்க பேசிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், ஏங்க மேடம் அவங்களுக்கு லெட்டர் போடாம எங்களுக்கு மட்டும் ஏன் லெட்டர் போட்டீங்கன்னு நான் கேட்டேன். அதுக்கு அவங்க மேடம் இருந்துகிட்டு, இல்லம்மா அவங்க வரமாட்டுக்கிறாங்க, பணத்தை ரெடி பண்ணிட்டு வாங்கினாங்க. பணத்தை பத்தியே நான் பேசல, என் பிள்ளையோட வாழ்க்கையை தான் நான் பேசுறேன். அத நான் கேட்டதுக்கு நீ என்ன ஓகேமா, நீ ரொம்ப ஓகேமா இருந்தியா அப்படின்னு இழிவா பேசுறாங்க. எங்க வீட்டுக்காரையும் கேவலமா பேசுறாங்க. மேடம் தான், இன்ஸ்பெக்டர் மேடம் தான் பேசுனாங்க. ரொம்ப கேவலமா மட்டகரமா பேசுறாங்க. அப்போ பெண்களுக்கு நியாயம் இல்லையா? இங்க எனக்கு நியாயம் கிடைச்சவனு ஏன் அவனை வர வைக்க மாட்டேங்கிறாங்க? மேடம் அப்பனா என்ன பண்றாங்க? அவங்களுக்கு ஒரு ஆண்களுக்கு இதா பேசும்போது மகளிர் மன்றம் எதுக்கு? மகளிர் காவல் நிலையம் எதுக்கு? எனக்கு காவல் நிலையத்துல எனக்கு நியாயம் கிடைக்கணும். இல்லன்னா நான் போய் அங்கே போய் கலெக்டர் ஆபீஸ்ல தீர்ப்பளிப்பேன், இங்க பெண்களுக்கு நியாயம் கிடைக்க மாட்டேங்குதுன்னு. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் என்கோ நகரை சேர்ந்த 65 வயது கணேசன் மற்றும் 60 வயது காந்திமதி இவர்கள் இருவரும் இன்று காலை வீட்டிற்கு அருகே உள்ள வனத்தை ஒட்டிய தோட்டத்தில் விறகு சேகரிக்க சென்றனர். அப்போது புதரில் மறைந்திருந்த ஒற்றை காட்டு யானை இவர்களை தாக்கியது. தொடர்ந்து பந்தலூர் வருவாய் ஆய்வாளர் வாசுதேவன் மற்றும் வனச்சரகர் சஞ்சீவி தலைமையிலான வனக்குழுவினர் ஸ்பாட்டிற்கு விரைந்தனர். காயங்களுடன் நடந்து வந்த காந்திமதியை மீட்டனர். புதருக்குள் கிடந்த கணேசனையும் மீட்டனர். முதலுதவி சிகிச்சைக்கு பின் இருவரையும் ஊட்டி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். கடந்த சில வாரங்களில் யானை தாக்கியதில் இதுவரை 7 பேர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது.
சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் மணிவிழுந்தான் பகுதியில் பஸ் ஸ்டாப் கட்டப்பட்டுள்ளது. சர்வீஸ் ரோடு இல்லாததால் பஸ்கள் தங்கள் பகுதிக்கு வரவில்லை என கூறி அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை. அதிருப்தியடைந்த மணிவிழுந்தான், தென்குமரை, புனல்வாசல், சாத்தப்பாடி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த கிராம மக்கள் சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். 1 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற சாலை மறியல் காரணமாக அப்பகுதியில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. ஆத்தூர் டிஎஸ்பி சதீஷ்குமார் தலைமையிலான போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். தீர்வு எட்டப்படவில்லை. அப்போது ஒருவர் தனக்குத்தானே பெட்ரோல் ஊற்றிக்கொண்டு தீக்குளிக்க முயன்றார். தடுத்த போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மறியலில் ஈடுபட்டவர்களை டிஎஸ்பி சதீஷ்குமார் தாக்கியதாக கூறி கிராம மக்கள் திரண்டனர். மறியலில் ஈடுபட்டோரை போலீசார் குண்டுகட்டையாக தூக்கி வேனில் ஏற்றினர். தொடர்ந்து 10 பேரை ஸ்டேஷன் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அப்பகுதியில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அரசு பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கும் 13 வயது மாணவியை 3 ஆசிரியர்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தனர். இவ்வழக்கில் 3 ஆசிரியர்களும் கைதாகி சஸ்பெண்டில் உள்ளனர். அதைத் தொடர்ந்து நேற்று ஒருநாள் மட்டும் பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. இன்று மீண்டும் பள்ளி திறக்கப்பட்டது. ஆனால் மாணவிகளை பெற்றோர்கள் பள்ளிக்கு அனுப்ப ஆர்வம் காட்டவில்லை. பள்ளியில் மாவட்ட கல்வி அலுவலர், மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர், குழந்தைகள் மன ஆலோசனை குழு, தாசில்தார் மற்றும் பர்கூர் டிஎஸ்பி உள்ளிட்டோர் பள்ளியில் ஆலோசனையில் ஈடுபட்டனர். அதே நேரம் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து கிராம மக்கள் மற்றும் பெற்றோர்கள் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். பள்ளிக்கு மாணவ மாணவிகள் வராததால் வெறிச்சோடி காணப்பட்டது.